أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. அனைக்கிற சத்தம் வருது. கோபிகள் கலைக்கும் தெரியும். குர்ஆனை தூங்குற நேரம் வைதா புரியல குர்ஆன் தஸ்தமிஉ எல்லா பேச்சுகளையும் நிப்பாட்டிடும். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம். இப்படியே போனா பள்ளிவாசலுக்குள்ள ஒரு ஆடி முன்னால் வந்து வாலிபர்கள் சாராதீங்க வாங்கன்னு சொல்லி நீங்க வராம இருந்தா எங்களோட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா யோசிச்சு. இப்படியே இந்த மாதிரி உண்மாக்கத்தையும் கூட நிறைய வாலிபர்களை பார்த்தா ஹேட்ஃபோனை ஆப்ரேட் பண்ணிக்கொண்டு இப்படியே இருந்தால் நீ சொல்றது சொல்லு, நான் செய்யறது செய்ய நீங்கிறீங்களே, அது வந்து ஆதமுழுக்கம் இல்லாத ஒரு வேலை. இந்த ஊரிடமான மரியாதை இருக்கும். இப்படி ஒரு ஊருக்கு போன நீ இவ்வளோ சொல்லி வரல அந்த கெட்ட பேர் வருது. அதனால் எழுதி வாங்க, தயவு செஞ்சு வாங்க வந்து என்ன நல்ல விஷயத்தை கேட்கிற நேரம் கொஞ்சம் உடம்பு அசைச்சி வந்தாக்கா நல்ல என்னோட உள்ளத்தை அசைப்பான். ஏழாதவங்க வருத்தம் உள்ளவங்க இருந்தால் பரவாயில்லை, மனுஷா இருக்கும். மற்றவங்க கொஞ்சம் நெருக்கமாக வாங்க, உற்சாகமாக நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் பேசுகிறவங்கிற வார்த்தையில் நல்ல விஷயங்கள் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோடு கொண்ட அன்பின் காரணத்தினால இந்த ரமலானுடைய இந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி இருக்கிறார். மாஷா அல்லாஹ். இதற்கெல்லாம் அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கனிவான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு வித்து தொழுகைக்கு பின்னாலேயும் ஹஜ்ரத் அவர்கள் நியத்து சொல்லித் தருவாங்க. ஹஜ்ரத் அவர்கள் நியத்து சொல்லித் தருவாங்க. இந்த வருடத்தில் ரமலான் மாதத்தில் ஃபர்தான நோன்பை அதாவாக நாளை குறிக்க நியத்து வைக்கிறேன். உண்மையிலேயே இந்த வருடத்தில் என்று நியத்து வைக்கிற கூட்டத்தல்ல என்ன சேர்த்திக்கிறார். இதே நியத்தை போன வருஷம் வச்சவங்களுக்கு அந்த ரமலான் கடைசி ரமலான் ஆகிடுச்சு. இப்போ அவங்க எல்லாம் கபூர்களுக்குள்ள போயிட்டார், எல்லாம் கபூராளிகளாக ஆகிட்டார். அல்லாஹ் அவர்கள் கபூர்களை வெளிச்சமாக்கி வைப்பார். சில நேரம் இந்த ரமலானும் எங்களோட வாழ்க்கையில் இறுதி ரமலானாக கூட இருக்கலாம். ஒரு முஸ்லிமுக்குள்ள பண்பு என்னன்னா, வாழ்க்கையில் நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சாது ரமலான் அல்ல, ஜஸ்ட் ஒரு வக்து தொழுகையாக இருந்தாலும் சரி, அவர் நினைக்கணுமா இது எங்கள் லைஃப்பில் கிடைக்கிற கடைசி தொழுகையாக இருக்கலாம். மேக்சிமம் எவ்வளவு பக்குவத்தோடு சுற்றுவோடு குதுவோடு அந்த தொழுகையை தொட முடியுமோ அவ்வளவு அழகான பேருதலாக அந்த தொழுகையை தொடரும். தக்பீர் கற்ற நேரம் நினைக்கணுமா இது எங்கள் வாழ்க்கையில் இறுதி தொழுகையாக இருக்கலாம். அப்படி தொழுகிற நேரம் அந்த தொழுகை சரியான பக்தியுள்ள தொழுகையாகுமா? அது மாதிரி இந்த ரமலானுடைய சந்தர்ப்பத்தையும் நான் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக என் வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக நான் இதை பயன்படுத்தும். கனிமான சகோதரிகளே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, ஏன்னா ரமலான் வந்து வித்தியாசமான ஒரு அமல், ஏனைய அமல்கள் மாதிரி அல்ல. அஸ்ஸௌமுலி வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்காகவே நோக்கப்படுகிறது, அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ் குத்ஸியில சொல்றார். அப்ப தொழுகிறது யாருக்காக என்றால் அதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான். ஹஜ் செய்வது யாருக்காக? அதுவும் அல்லாஹ்வுக்காகத்தான். ஜகாத் கொடுக்கணும், அதுவும் ரப்புக்காகத்தான். இந்த எல்லா அமல்களின் மூலமாகவும் மனிதன் என்ன செய்யலாம் என்று பார்த்தா, இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பெனிஃபிட்டை அந்த அமல்களின் மூலமாக அவர் அடைந்து கொள்வார். உதாரணமாக தொழுகையை பயன்படுத்தி ஒருவர் நல்ல பேர் எடுக்கலாம். சில பேர் சில நேரம் தொழுகைக்கு வருவாங்க, நீங்கள் நல்லா பார்த்திருப்பீங்க. திடீரென்று காத்தடிக்கும் அவருக்கு பள்ளி பக்கம், என்னடா இந்த மனுஷன் மலைக்கு கூட பள்ளி பக்கம் ஒதுங்காதவரை திடீரென்று பள்ளி வாசலுக்கு வர்றாங்களே என்று நாங்கள் யோசித்து இருக்கிற நேரமே சுப்ஹானல்லாஹ், பூகம்பம் வந்தாலும் கூட, புயல் காற்று அடித்தாலும் கூட, வளமையாக பள்ளிக்கு வாரவங்க வராட்டியும் கூட, அந்த புதுசாக பள்ளிக்கு வர ஆரம்பித்தாரு இவர் வந்து முதலாவது சப்புல நின்று தொழுவார். அதுக்கு பின்னால் 1 மாதம் போகும், 2 மாதம் போகும், 3 மாதம் போகும். இப்போ ஒரு கோல் ஒன்று வரும். யாருக்கு வரும்? பள்ளி ஹசரத்துக்கு வரும். ஹசரத் சோமாயிக்கிறீங்களா? ஆமாஜியா சோமாயிக்கிற என்ன செய்திகள்? ஒரு அமானி விஷயம் ஒன்று விசாரிக்கத்தான் ஒரு கோல் பண்ணிடும். சொல்லுங்க ஆஜியார் என்ன செய்யணும்? இன்னாருடைய மகனை தெரியுமான்னு கேட்பார். ஆமாம் தெரியுமே, அவர் பள்ளி வாசலுக்கு வாராரா, தொழுகைக்கு வாராரான்னு கேட்பார். உண்மையிலே அவர் 3 மாதத்துக்கு முந்தி அவர்கிட்ட பழைய டைப் வந்து வித்தியாசம்.
இப்ப நாங்க சொல்லுவோம் உண்மையில இப்ப நல்லா முந்தி ஒரு மாதிரியா தான் இருந்தாரு. இப்ப அவ்வளவு ஜமாத் தவறாம மாஷா அவ்வளவு தக்பீருக்கே வந்து நின்றுறாரு. ஏன் என்ன விஷயம் ஆகியாரு கேட்டா அப்பதான் சப்ஜெக்ட சொல்லுவாரு. இல்லை என் மகளுக்கு அவரை தான் பேசிக்கிறேன், சும்மா ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனுமே அதுக்குத்தான் கேட்டேன். இந்த ஆசாமிக்கு எனக்கு நல்லா தெரியும், என்ன வந்து தியேட்டர்லையோ என்ன பேக்கரியோ விசாரிக்க போக மாட்டா. நான் நல்ல இடம் கிடைக்க போகுது, செட் ஆக போகுது, என்ன போயிட்டு பள்ளி ஹசரத்துக்கு தான் விசாரிப்பாரு. அதனால நான் வந்தாலும் தொழுதாலும் இவர் சலாம் கொடுக்க மறந்தாலும் தொழுகையை சலாம் கொடுக்க மறந்தாலும் தொழுதுக்கு ஹசரத்து சலாம் கொடுக்க மறக்க மாட்டார். கனிமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, இந்த தொழுகையை இவர் எதற்கு பாவிக்கிறார் என்றால் உலகத்தில் ஒரு தேவை அடைந்து கொள்ளும் கருவியாக பாவிக்கிறார். இன்னும் சில பேர் வருவாங்க ரமதான் நெருங்கும் பொழுது, என்னடா இவர் பள்ளிவாசலுக்கு வாங்காவே என்று யோசிக்க முடிய முன்னால அந்த ரமதானுடைய காலம் நெருங்கிடும். ஜகாத் கமிட்டிக்கு அவர்கிட்ட ஒரு லெட்டர் வரும், ஏதாவது ஒரு தேவைக்கு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்துவார். பார்த்தா இவர் வந்தா தலைவருக்கு சலாம் சொல்லுவாரு, ஜகாத் கமிட்டி சலாம் சொல்லுவாரு. நான் ஒரு தொழுகையாளி என்று காட்டி அதுக்கு பின்னால கடிதத்தை முன்னால வச்சு, நான் எல்லாரும் குற்றமா குறையா சொல்லல, இது ஆங்காங்க சமூகத்தில் நடக்கிற சர்வ சாதாரணமான சமாச்சாரம். அப்ப இவர் தொழுகை என்னதுக்கு பயன்படுத்துறாரு? சில ஜக்காத்துடைய சில்லறை ரூபாய்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி பயன்படுத்துறார். ஹஜ்ஜி பேருக்காக செய்வார், ஜக்காத்து சதக்கா அது புகழுக்காக செய்வார், எல்லாம் எதற்காகவும் செய்யலாம். ஆனால் இந்த நோன்பிலே இதை இன்னமொருத்தர் பார்க்கறதுக்கு செய்யலாம். எல்லாருடனும் நோன்பு திறக்கலாம், எல்லாருடனும் நோன்பு பிடிக்கலாம். ஆனால் உண்மையான நோன்பா இல்லையா என்பதை அந்த நோன்பை பிடித்தவருக்கும் அவனை படைத்தவனுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. என்ன சிசிடிவி போட்டாலும் பாத்ரூமுக்குள்ள வாய்ப்பு பிடிக்கிற நேரம் ஒரு மனிதன் தண்ணி 2 டம் அடிச்சிட்டா அது யாருக்கும் தெரியாது. கனிமான சகோதரர்களை, அப்படி செய்யாம சஹருக்கு வச்ச நீயத்தோட மக்ரிபு வரைக்கும் அந்த நோன்பை பாதுகாக்கிறார் என்றால் அல்லாஹ்வுக்காக தவிர வேற யாரை சட்டிஸ் பண்ணும் அது செய்ய இயலாது. ஏழுமா இல்லாதான் இந்த நோம்பு பிடிச்சோம், பசி வந்து இவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கும், நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும், வீட்டில் யாரும் இல்லாத நேரம் இருந்திருக்கும், ஃப்ரிட்ஜில் சாப்பாடு இருந்திருக்கும், ஃப்ரூட்ஸ் இருந்திருக்கும், நாங்கள் திண்டோமா மாட்டோம். யாரை பார்க்காவிட்டாலும் இதை நான் பிடிச்சிக்க அல்லாஹ்வுக்காக அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு படைச்சி அவனுக்கு ஒழுங்கி எதையும் செய்யலாது. எனவே இந்த நோன்பு துரோகம் செய்யாமல், மனச்சாட்சிக்கு துரோகம் இழைக்காமல் இந்த நோன்பை நான் பிடிக்கணும், இல்லாட்டி மனம் குறுகுறுக்கும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பு எனக்காகவே நோக்கப்படுகிறது, அதற்குரிய கூலியை நானே கொடுத்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் குத்ஸியிலே சொல்லி காட்டினார். கண்ணியமான அன்பார்ந்த கர்மான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நோன்புக்கு அல்லாஹ் நிறைய சிறப்பம்சங்களை வச்சிருக்கிறார். நோன்புக்கு இதுக்கு முன்னாலே நான் இந்த பள்ளிவாசல்ல கடந்த 25 வருஷமா தொடர்ந்து பயான் செஞ்சு கொண்டே வாழும் மாஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்தி நினைக்கிறேன். உங்களை உற்சாகம் ஊட்டுவதற்காக, ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி நான் சொல்றேன். மிஷ்காத்துல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, போன ஜும்மா குறிப்பிட்டு ஜும்மாலே இந்த ஹதீஸை நான் ஞாபகப்படுத்தினேன். யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு நோன்பு பிடிக்கிறாரோ அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை விட்டு எவ்வளவு தூரமாக்குவான் என்றால் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தபூதி குராபின் பாடியின் வஹுவ ஃபரிஹுன் ஹத்தா மாத ஹரமன். ஒரு காகம் பிறந்து அந்த காகத்துக்கு ரெக்கைகள் முளைத்த ரெக்கைகளை பயன்படுத்தி அது பறக்க ஆரம்பித்த வினாடியிலிருந்து முதுமையை அடைந்து இயற்கை என்ற மரணத்தை தழுவும் வரைக்கும் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்கிறதோ அவ்வளவு காலம் எவ்வளவு தூரம் பறந்திருக்கிறதோ அத்துணை தூரத்தையும் எடுத்து அளந்து பார்த்தால் அது எத்துணை மைல்கள் வருகின்றனவோ அத்துணை தூரம் ஒரு நோன்புக்கு அல்லாஹ்வுக்காக பிடித்த அந்த ஒரு நோன்புக்கு நரகத்தை விட்டும் அந்த மனிதனை அல்லாஹ் தூரமாக்குகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஷ்காத்தில் அவர்கள் மிஷ்காத்தில் அதை ஓதாத உலமாக்கள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார். அவ்வளவு முக்கியமான ஸ்ரீலங்காலே 100% மதரசாக்கள் சிலபஸா போடப்பட்ட ஒரு முக்கியமான ஹதீஸ் கிரந்தம். அந்த கிரந்தத்திற்குரிய விரிவுரை இருக்கிறது நிரப்பாக்க என்ற ஒரு கிதாப் உண்டு. அந்த கிதாபுடைய ஆசிரியர் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற நேரம் ஒரு ஆச்சரியமான கருத்தை பதிவு செய்கிறாரு. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல ஏன் இந்த காகத்தை உதாரணத்திற்கு எடுத்திருக்கிறார்கள்? காகம் ஒரு கன்றாவி, காகம் ஒரு அசுத்தமான கருப்புக்கே உதாரணமான ஒரு பறவைதான் காகம். யாரும் அதை விரும்பி செல்லமா வளர்க்க மாட்டா. பசுனான புறா இருக்கும், அழகான கிளி இருக்கும், நல்ல மயில் இருக்கும், எல்லா வகையான பறவை இனங்களும் இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த காகத்தை எடுத்தாங்கன்னா, காகம் இந்த உலகத்தில் அதிகமான காலம் வாழக்கூடிய ஒரு பறவை. அந்த கிதாபில் எழுதுறாங்க அல்லாஹு அலம், காகம் சராசரி 1000 வருஷம் இந்த உலகத்தில் வாழும். காகம் தேசிய சாவாது,
காகத்தை யாரும் வேட்டையாட மாட்டான். காகம் எது செத்தாலும் சாப்பிடும். காகம் செத்தால் எதுவும் சாப்பிடாது. காகம் கூடு கட்ட இடத்த பாரு. காகத்தை கல்லால் அடிக்கிறார், காகத்தை கிடப்படால் அடிக்கிறார். அது இந்த உலகத்தில் அதிகமான காலம் வாழும். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே ஒரு நோன்புக்கு இவ்வளவு கூலி வைத்திருந்தால் அதனால தான் உலமாக்கள் எழுதுகிறார்கள், தல்லாஹி லவ் கீல அஹ்லில் குபூரி தமன்னவு லதமன்னவு யௌமன் மின் ரமதான். ஏற்கனவே மௌத்தாகி மன்னரிலே வாழ்பவர்களை எல்லாம் தட்டி எழுப்பாட்டி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கேளுங்கள் தருகிறேன் என்று இஷ்டம் கொடுக்கப்பட்டால் சத்தியமாக சொல்லுகிறோம், அத்தனை பேர் ஒருமித்த குரலில் எதை கேட்பார்களாம் தெரியுமா? எதை கேட்பார்களாம் தெரியுமா? யா அல்லாஹ், உலகத்துல இன்னும் எங்களுக்கு ஒரே ஒரு ரமதான் நோன்பு பிடிக்கிற சந்தர்ப்பத்தை தான் அது போதும் என்று சொல்லுவார். ஏன்னா இவ்வளவு தூரம் நரகத்துக்கு தூரமாக்குது இல்ல, அந்த கபுராளிகள் அதை கேட்காம வேறு என்னத்தை கேட்பாங்க? கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, எனவேதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நபியுடைய அந்தஸ்து என்ன, நபியுடைய கண்ணியம் என்ன, நபி அல்லாஹ்வோடு இருக்கின்ற நெருக்கம் என்ன, அந்த நபியே ரஜபுடைய தலைப்புரை தென்பட்ட உடனே அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னி ரமதான், அந்த ரமதானுடைய மாதத்துடைய பாக்கியத்திற்கு தந்திருந்து துஆ கேட்டு வாங்கக்கூடிய வழக்கமுள்ளவர்களாக வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இருக்கின்ற பொழுது இந்த ரமதானை நாங்கள் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்த வேண்டும், எவ்வளவு முன்னுரிமைப்படுத்த வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும். ஒரு நோன்புக்கு எவ்வளவு கூலி, இதை விட பெரிய வேற ஒரு சிறப்பம்சங்கள் இந்த ரமதானை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நோன்பு பிடிச்சோமா, நோன்பு குடித்ததிலிருந்து நோன்பு திறக்கும் வரைக்கும் அல்ல, இந்த ரமதான் முடியும் வரைக்கும் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரிசை சுமந்து கொண்டிருக்கின்ற தொப்பில் இருக்கின்ற மலக்குமார்களில் இருந்து ஆள் கடல்ல அடியில நீந்தி செல்கின்ற மீன்கள் வரை அத்துணை பேரும் அந்த நோன்பாளுடைய பாவத்தை மன்னிக்குமாறு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறேன் சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, ரமதான் என்று வந்தால் அது ஷஹ்ருல் முபாரக் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், இது பரக்கத்தான மாதம். இந்த பரக்கத் வந்து ரமதானுடைய காலத்தில் இருக்கிறது. மன் அஃதர யௌமன் ஃபீ ரமதான் ஃபீ கைரி ருக்ஸத்தின் ரஹஸஹல்லாஹு லஹு. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லம் யக்தி அன்ஹு சியாமு தஹ்ரி குல்லி வ இன் ஸாமஹு. ரமதான்ல அல்லாஹ்வால அனுமதிக்கப்பட்ட காரணம் இல்லாமல் வீணாக சோம்பேறித்தனமாக பொறுமை இழந்த காரணத்தினால அந்த நோன்பை பிடிக்காமல் யாராவது பொதுபோக்காக ஒரு நோன்பை விட்டார் என்றால் அந்த நோன்பை விட்ட நோன்புடைய நன்மையை எத்தி பிடிப்பதற்காக விட்ட நாளில் இருந்து இந்த உலகத்தில் அவர் எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ போறாரோ அத்தனை வருஷமும் நோன்பு பிடிச்சு அதை ஈடு செய்ய முனைந்தாலும் கூட அந்த ஒரு நோன்புக்குள்ள நன்மையை முழு காலத்திலே அவர் நோன்பு நோற்றாலும் அடைந்து கொள்ள முடியாது என்று சொன்னதாக. அப்படின்னா ஒரு 20 வயசுல ஒரு வாலிபன் நோன்பு விட்டாரு, இந்த உலகத்துல 70 வருஷம் வரைக்கும் அவர் வாழ போறார் என்றால் இன்னும் 50 வருஷம் கண்டினியூவாக தொடர்ந்து இடைவிடாமல் விடுமுறை எடுக்காமல் ஓய்வெடுக்காமல் நாளாந்தம் எந்த நாளும் நோன்பு பிடித்தாலும் கூட அந்த 50 வருஷம் ரமதான் அல்லாத காலத்தில் பிடிச்ச நோன்பு ஒரு தட்டிலையும் அந்த ரமதானுடைய பகல்ல பிடிச்ச ஒரு நோன்பை இன்னும் ஒரு தட்டிலையும் வச்சால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க வேண்டாம், இந்த ரமதானுடைய ஒரு நோன்பு தான் கணத்தால் தாழ்ந்து விடும், பாரம் அதுதான், இதுக்கு கிட்ட வரவும். இப்ப ரமதானுடைய பொறுமதி என்ன, அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட காரணம் என்ன, தூர பயணம் கொண்டு போறோம், கட்டாயம் போயாக வேண்டிய பயணம், நோம்பு பிடிக்க ட்ரை பண்ணினோம், பிடிக்க இயலாது, பிரச்சனையில் அல்லாஹ் சொல்றார் ஒட்டு வேறொரு நாள்ல கலா செஞ்சு அதுக்கு முழு கூலியே நான் தான். ஏன்னா அது என்னால் அனுமதிக்கப்பட்ட ஒரு கட்டம் தானே. அல்லது நோய் வருகிறதா, அந்த நோயில நோன்பு விட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறதா, விடுங்க பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு நாள்ல கலா செய்யலாம். அல்லது பிள்ளைக்கு பால் கொடுக்குறீங்களா, உங்களோட உடம்பு வீக் ஆகும், டாக்டர் அட்வைஸ் பண்றாரு நோம்பு பிடிக்காதீங்க, உங்களுக்கு சரியில்லை, பிள்ளைக்கு சரியில்லை, விட்டுங்க பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு நாள் நோம்ப பிடிங்க. கண்ணியமான சகோதரர்களே, குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்கள் அந்த அவர்களுக்கு வருகின்ற அந்த மாதவிடாய் அந்த நிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புகள் இருந்தால் அவர்கள் நோன்பு பிடிக்க கூடாது, அவர்கள் விடலாம், விட்டு கலா செய்யணும். கலா செய்தால் அந்த நோன்புடைய முழு கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். இதுவெல்லாம் அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்ட காலம். இது இல்லாம கள்ளத்தனமாக உம்மா பாப்பாக்கு தெரியாம கூட்டாளிமார் சேர்ந்து கொண்டு ஹோட்டலுக்குள்ள புகுந்து கொண்டு அல்லது ஊருக்கு வெளியே போயிட்டு அந்த நோன்பை விடுறதிக்கிறேன் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்துடைய நாள்ல சில நன்மைகளை விட்டதற்காக வேண்டி தண்டிக்கப்படுகின்ற சில பாவங்கள் எனக்கு காண்பிக்கப்பட்டன. அதுல ஒன்று என்ன தெரியுமா, நோன்பு ரமதானுடைய நோன்பை விட்டவர்களுடைய தண்டனை என்னண்டா, முஅல்லகீன பி அராகீஹிம், சில ஆண்களும் பெண்களும் தலைகீழாக நிர்வாணமாக அந்த கரண்டைக்கால் நரம்பு தோண்டப்பட்டு
இறைச்சி கடையில மாட்டை காலில் குத்தி மாற்ற மாதிரி இவர்களுடைய காலை குத்தி தலைகீழாக தொங்க விடப்பட்டிருந்தார்கள். முஷப்பகத்தும் அஸ்தாப்பும், அவர்களுடைய வாயில 2 சைடையும் கூர்மையான ஆயுதத்தினால் சில மலக்குமார்கள் அப்படியே கிழிக்கிறார்கள். தசீலு அஸ்தாப்பும் தமா, அதிலிருந்து ரத்தம் கொட்டிக் கொண்டிருக்கிறது. மஹாபுலாய் ஜிப்ரீல், இவர்களை யார் இவர்கள் என்று நான் கேட்டேன். சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லதீன யுஃப்திரூன கப்ல தஹில்லத்தி ஸௌமிஹிம். யா ரசூலல்லாஹ், ரமதானுடைய நோன்பை குறிச்சி துறக்கிற நேரம் வருவதற்கு முன்னால கள்ளத்தனமாக அந்த நோன்பை விட்டவர்கள். இவங்க உலகத்தில் நினைச்சு கொண்டிருந்தாங்க, யாருக்கும் தெரியாது. வீட்டில் உண்மை நினைச்சிக்கிற என் புள்ள நோன்பு வேண்டாம், என்னோட தானே சகரில் சாப்பிட்டாரு. பாப்பா நினைச்சிக்கிற என் புள்ள நோன்பு, இஃப்தாருக்கு கள்ளக்கூட மாதிரி போய் உட்கார்ந்துருவாரு. எல்லாரையும் மாதிரி ஈச்சம்பழத்தை எடுத்து வாயில போட்டு அல்லாஹ் உண்மை லக்க சுட்டு விடுவாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். மலக்குமார்களுக்கு வார கோபத்துக்கு மட்டும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் அந்த இடத்துல கழுத்தை நசுக்கி கொண்டுருவார். அல்லாஹ் பாதுகாக்க. இதுக்கு தான் இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமா? இந்த வாயத்தானே அவனுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் இருந்துச்சு. இதுக்கு பின்னால உள்ள வாழ்க்கையிலே இந்த வாயை துறக்கலாம் போய் இந்த 2 சைடும் வெட்டிப்பட்டா ஆத்திரவசத்து ஒரு மருந்து டெப்லெட் குடிக்கிறேன்றாலும் கூட வாயை துறக்கலாம் போய். அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த 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 பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பனிஷ்மெண்ட்டும் பாரு. அதனால் கண்ணியமான வாழ்வுகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமலான் சும்மாவே பருவான நோன்பை விட்டாலே இவ்வளவு பெரிய தண்டனை என்றால், ரமலான்ல பச்சை தண்ணியை குடிக்கிறதையும் நல்லா ஹராமாக்கி வச்சுக்கிறார். பட்டப்பகல்ல பச்சை தண்ணியை குடிக்கிறது ஹராம். கஞ்சா அடிக்கிறார், ஐஸை பாவிக்கிறார், போதையை பாவிக்கிறார். கணவன் மனைவி ஹலாலான கபில்து நிக்காக சொன்ன கணவனும் மனைவியும் ஒன்று சேர்றத ரமதானுடைய பகல்ல அல்லாஹ் பச்சை ஹராமாக்கி வச்சிருக்கிறார். பட்ட ஜினாவுல சேர்றான். நவுதுபில்லா. இதற்கு எந்த ஒரு நரகத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. சும்மா சாதாரண காலங்கள்ல இப்ப இந்த ரமலான் இருக்குது. இந்த ரமலானுடைய பிரதானமான 2 நோக்கமே. பிரதானமான இந்த ரமலான் அல்லாஹ் ஏன் எங்களுக்கு தந்தது? ஒன்று தக்வா என்ற வாழ்க்கையில வரணும். 2வது தௌபாவை நாங்கள் அறிந்து கொள்வோம். நல்லா யாரும் வச்சுக்கோம். இந்த பயாத் இந்த 2ஐ மறந்துடாதீங்க. இந்த தக்வாவும் தௌபாவும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில இன்றியமையாத 2 அம்சங்கள். இந்த தௌபான்றது என்ன தெரியுமா? இந்த ரமலான் வந்துருச்சு. இப்ப நாங்க எவ்வளவு காலம் இந்த உலகத்துல 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறோமா? அந்த 40 வருஷம் செய்த பாவத்திற்கும் மன்னிப்பை பெறுகின்ற சந்தர்ப்பமாக இந்த ரமலான் ஆக்கிறோம். அப்ப எங்கட இறந்த காலம் கிளியர் பண்ணப்படுது. செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ்விடத்தில் கிளியர் பண்ணி சுத்தமாகி மன்னிப்பை கேட்டுட்டா நாங்கள் பரிசுத்தவான்களா ஆகிடுவோம். தக்குவான்றது என்ன தெரியுமா? எந்த இடத்துல தௌபாவை செய்து நாங்கள் அல்லாஹ்வோட எக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் இதுக்கு பின்னால பாவம் செய்ய மாட்டோம் என்று அந்த ரமலான்ல எடுத்து வைக்கிற அடுத்த 8லிருந்து இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ போகிறோமோ அத்தனை வருஷமும் இதுக்கு பின்னால் ஒரு பாவத்தை செய்யாமல் அந்த தக்குவா எங்களோட ஃபியூச்சரை பாதுகாக்கும். இறந்த காலமும் கிளியர், எதிர்காலமும் கிளியர். இந்த 2ஐயும் செய்தவருக்கு தான் இது ரமலான். அப்படி இல்ல அல்லாஹ் பாதுகாக்க. மிம்பர்ல ஏற்ற நேரம் ஆமீன் சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமீன் சொல்றத யாராவது துஆ கேட்டிருக்கீங்க? சும்மா ஆமீன் சொன்னா என்னது? சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார். ரசூலுல்லாஹ் யாரும் துஆ கேட்கல ஆமீன் சொன்னீங்களே. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க. இன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அரவலி ஃபகால் பௌத மன் அத்ரக ரமலான் ஃபலம் யுக்ஃபர் லஹ் குல்து ஆமீன். யாருக்கு ரமலான் கிடைச்சி தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு சந்தர்ப்பமாக அதை ஆக்கிக் கொள்ளவில்லை, அமைத்துக் கொள்ளவில்லை. யார் சூழல்லாம் நான் இப்ப கேட்கிற பதுவாவுக்கு ஆமீன் சொல்லுங்க, அவன் நாசமா போவானாக என்றாங்க. சொல்லலாம் ஆமீன் சொல்லுங்க. பாருங்க எப்படி டெக்கல் பண்ணி பிடிச்சாங்க. சும்மா உட்கார்ந்து இந்த சாபத்தை வச்சிருந்தா சும்மா நான் நினைக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஆமீன் சொல்லிக்க மாட்டேன். ஏன் உம்மத்துக்கு தான் எதிர்க்கிறது. சாபம் யாருக்கு? தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுடைய இறக்கம் நபி இந்த உம்மத்தோடு. தன்னுடைய பேரப்புள்ள ஹசன் ஹுசைன் ஒருத்தர் நஞ்சூட்டி கொல்லப்படுவார், ஒருத்தர் கழுத்தறுத்து கொல்லப்படுவார். தெரியுது நபிக்கு. கொடுத்து இந்த துவாவை யூஸ் பண்ணியிருந்தா 2 பேரும் தப்பியிருப்பாங்க. ஏந்த 2 பேரப்புள்ள அல்ல 200 பேரப்புள்ள இருந்து 200 பேரை கழுத்து போனாலும் பரவாயில்ல. ஏந்த துவாவை என் உம்மத்துக்கு கியாமத்தில் வச்சுக்கிறேன் நான் சொல்லலாம். கண்ணியமான சகோதரர்களே, அவ்வளோ இரக்கமுள்ள நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து சாபமிட உருவாங்களா? எப்படி டெக்கல் பண்ணா மிம்பர்ல ஏறுறனே தான் ஒன்று செய்யறாரு. மிம்பர்ல ஏறுற நேரம் ஒரு பதுவா செய்ய போறேன், ஆமீன் சொல்லுங்கன்றாங்க. சொல்லியே ஆக. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப நாங்க செஞ்ச பாவங்களை நாங்க கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கிறோம். நாங்க செய்யற பாவம் என்ன வாய்க்கு விளையாட்டா? சில பேர் சில பாவத்தை சர்வ சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க.
ஜனாசாவுடைய பாடம் ஜனாசா இருக்கிற ஜனாசா குளிப்பாட்டுற சப்ஜெக்ட் வரும். அதில் அந்த ஜனாசாவுடைய பருதுகள் வந்த நேரம் ஒரு மையத்து விழுந்தால் 4 பருதுகளே என்னது குளிப்பாட்டுறது, 2வது கபன் செய்கிறது, 3வது தொழுகை நடத்துறது, 4வது அடக்கம் செய்வது. குளிப்பாட்டு நேரம் ஒரு பொம்பளை மௌத்தாகும். மசாலாவது கிட்டாவும் முன்னே முஸ்தாஜ் என்று பாடம் அழகாக எழுதுகிறார். ஒரு பொம்பளை மௌத்தா போனால் யார் குளிப்பாட்டணும்? பொம்பளைகள் குளிப்பாட்டுறதா. அதுவும் உறவுக்கார நெருங்கிய பெண்கள் இருந்தால் மிச்சமே. அந்த மாதிரி பொம்பளைகளே இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு தனி ஒரு பொம்பளை இருக்கிறான். அந்த இடத்துல வேறு பொம்பளைகளே உதாரணம் ஒரு ஷிப்பில் அனுப்புவீங்க. ஒரு பொம்பளை தான் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க குளிப்பாட்டத்துக்கு பொம்பளைகளே இல்லை. அடுத்த கட்டம் பார்க்கணும், மாப்பிள்ளை இருக்கிறாரா? மாப்பிள்ளையும் இல்லை. சொந்த இரத்த பந்தங்கள் சகோதரர்கள் வாப்பா நான தம்பிமார் பிள்ளைகள் யார் சந்திக்கிறாங்களா? ஆம்பளைகள் அவங்களும் இல்லை. மகரும் இல்லாம ஆம்பளை மட்டும்தான் இருக்கிற. மௌத்தா போனால் ஜனாதாவை குளிப்பாட்டி ஆகணும். இப்போ என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது என்ற மசாலாவில் வந்தால், கண்ணியமான சகோதரர்களே, நீங்கள் இஸ்லாம் சொல்லுது, எப்படி சொல்லுது, மசாலா சொல்லுது, யாரும் பாப்பா அது ஜனாதாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த பொம்பளையை கையடித்து குளிப்பாட்ட போவார். இந்த அல்லா தானே அந்த ஜனாதாவை குளிப்பாட்ட பருதாக்கினா. இப்போ அந்த அல்லா போய் சொல்கிறார், அதுக்கு மேலான தயமத்தை மட்டும் செஞ்சிருக்க போகுது. அதுக்கு மேலால தயம்பத்தை மட்டும் யும்பின எந்த ஆணும் அந்த பொடியில டச் பண்ணப்படாது, கை அடிக்கப்படாது. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, நான் கேட்கிறேன், சில நேரம் அந்த ஜனாதா 2-3 நாள் மோச்சனையில் இருந்து வந்தீங்க, அல்லது தண்ணீர் எங்கேயாவது தாண்டு ஒரு 10 அவர் பின்னால் எடுக்கப்பட்டு இப்படி கையை பிடிச்சா பிஞ்சி வரும், அல்லது எங்கேயாவது நெருப்புல எரிஞ்சு காயத்தோடு இருந்தாலும் அது ஜனாதா ஒரு பொம்பளை, நீங்க கையடிக்க வாழ இஸ்லாம் சொல்லுதுண்டா. ஏன்னா நான் இதை ஏன் சொல்ல வாழேண்டா, இன்னைக்கு நிறைய இந்த மார்க்கத்தோட தொழுகையோட அமலோட தொடர்புள்ள ஹஜ்ஜோட உம்ராவோட சதக்காவோட குமர்காரிகள் கொடுக்கறதோட பள்ளிவாசலுக்கு செலவழிக்கிறதோட தொடர்புள்ளவர்களுக்கு கூட அந்த ஜினாவை முழுக்க முழுக்க அந்த ஜினாவில் கைப்பட்டால் உருமுடிகின்ற 2 ஆணுடைய பெண்ணுடைய உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால்தான் ஜினா, அது அல்லாத வேற சைட்ல கொஞ்சம் ஆக்கள் எடுக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் மசாஜ் ரூமுக்கு போறவங்க நிறைய பேர். நான் ஏன் ஞாபகப்படுத்துறேன்டா, அது ஒரு பரவான ஜனாசாவை குளிப்பாட்டாத என்னோட அடக்கினால பார்த்துக்கிறேன். அந்த பரவான கடமையை கூட ஹராமாக்கி இருக்கிறான்டா. இந்த மாதிரி கன்றாமி செயல்களை செஞ்சா இந்த உறுப்புகள் இமாம் கசாலி சொல்றாங்க, இப்ப நீ செய்யற பாவத்தை நினைச்சு ஒன்றும் பேசாம இருக்குதுன்னு சொல்லி நீ ஏமாந்துராத, சத்தியமா கியாமத்துல இந்த விரல் என்னென்னத்தை தொட்டுச்சு பேச போகும். சமீபத்தில் ஊர் பேரை சொல்ல எல்லாரும் வெக்கம் அல்ல, எங்களை பரம்பரையை பாதுகாக்கணும். மௌத்தாவியாச்சு. இப்ப டெத் சர்டிஃபிகேட் எடுக்கணுமே, ஒரு 2 வாலிபர்கள் கடமாறலாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப எங்கட ஒரு கார்ட்டூன் வாலிபர் அவர் என்ன கவலையோடு சொல்றாரு, அதுல கடமாறுறாங்க. பார்த்தா 2 பேரும் சிங்களமும் சரியா விளங்குறதில்லை. நம்மள தம்பிங்க வாங்க என்னன்னு கூப்பிட்டு, அப்ப கடுக்க சொல்லி போயிட்டு சைன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்ன, சைன் வாங்கிட்டு வாங்க. சரி ஏறுங்க, சரி அயர் தந்தாலும் பரவாயில்ல, அதுல என்னமோ தெரியாது முள்ள அதுல நான் எடுத்து அதுல என்ன எழுதப்பட்டிருக்குது பார்த்து அங்க போயிட்டு வாழ நேரம் மௌத்துக்கு காரணம் எழுதணுமே, மௌத்துக்கு காரணம் எழுதணும். அந்த பிள்ளைகள் பாவம், அவங்களுக்கு குறை சொல்ல இல்லாத அந்த பொடியம்மார் சொல்ற வாப்பா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ல மௌத்துன்னு சொன்னா, ஆனா அங்க எழுதப்பட்டிருக்குது என்ன தெரியுமா, இவர் ஒரு மசாஜ் சென்டருக்கு வேண்டிக்கிறாரு. 28 வயசுக்கு குறைவானவர்கள் யூஸ் பண்ண வேண்டிய டெப்லெட்டை 68 வயசுல யூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த டெப்லெட்டை போட்ட மறுகணமே அந்த ஏரியாவிலே ஆள் மவுத். கண்ணியமான சகோதரர்களை, தாய்மார்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு மௌத்து எப்ப வரும் எப்படி வரும்னு தெரியாது. ஜனாசாக்கள் எங்களுக்கு தெரிய பாருங்க, மசாலாக்கள் நசும் ஒரே பயன் பண்றது வேலை. சில விஷயங்கள்ல பாரதூரம் எங்களுக்கு விளக்கும். ஒரே நேரத்தில் 2 ஜனாசா வருது. எங்களுக்கு லைஃப்ல எங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தான். மக்கா மதீனா போனவங்க பார்த்துருக்கு. 2 ஜனாசா வருது ஒரே நேரம். அதுலயும் வித்தியாசம் என்ன தெரியுமா, ஒன்று ஆம்பளை ஜனாசா, மற்றது பொம்பளை ஜனாசா. இந்த 2 வந்தா ஒரே நேரத்தில் தொழுவிக்கணும். இந்த ஜனாசாவை சப்புல எப்படி வைக்கணும், இந்த ஜனாசாவை சப்புல எப்படி வைக்கிறது? நாங்கள் ஒருத்தருக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி 2 ஜனாசாவை இப்படி சப்புல நிப்பாட்டுறதா,
அல்லது ஒன்றுக்கு பின்னால் ஒன்று நிப்பாட்டுறதா? இஸ்லாம் சொல்லுது ஒன்றுக்கு பின்னால் ஒன்று தான் நிப்பாட்டணும். ரெண்டே ஒரே நேரத்தோட ஒரே லைன்ல வைக்கலாம். அப்ப முன் சப்புல எதை வைக்கிறது? நீங்க எல்லாம் செல்லுவீங்க கேட்டா ஆம்பளையோட ஜனாதா தான் முன்னுக்கு வைக்கணும், எல்லா தொழுகைக்கும் ஒரு ஆம்பளை தான் முன்னுக்கு நிற்கணும், அதுக்கு பிறகுதான் பொம்பளை நிற்கணும். ஆனா இந்த உலகத்துல ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை மிகைக்கணும் என்றா அவன் மௌத்தாகணும். அவன் ஜனாதாவாக வந்தா அந்த ஆம்பளையை முன்னால வைக்கிறது இல்லை, அந்த பொம்பளையை தான் முன்னால வைக்கிறது. ரெண்டாவது அதுக்கு பின்னால்தான் ஆம்பளையோட ஜனாதா வைக்கணும். அந்த ஆம்பளையோட ஜனாதார தலைகிட்ட தான் இமாம் நிற்கணும். இந்த இடத்துல இஸ்லாம் என்ன சொல்லுது? வந்திருக்கிறது ஜனாதா. அந்த ஜனாதா 3 புடவையால் நல்லா கவன் சுத்தப்பட்டு பாதுகாப்பாக தான் மறைக்கப்பட்டிருக்குது. அந்த ஜனாதா சந்தூக்கு பெட்டிகளுக்கு தான் இருக்குது. அந்த பெட்டியை பச்சை புடவையால் போர்த்தப்பட்டு தான் இருக்குது. இருக்க போறவர் முன்னால இமாம், நிற்கப்படுற இடம் பள்ளிவாசல் இருந்தாலும் பரவாயில்ல வாப்பா, அந்த பொம்பளை ஜனாதா சந்தூக்குள்ளுக்கு இருந்தாலும் பரவாயில்லை, இடையில நீங்க அது கிட்ட நிற்காம ஒரு ஆணுடைய கொடி இருந்தா இடையில சேஃப்டிக்கு நீங்க அதை வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சேஃப்டிக்கு நீங்க அந்த ஆம்பளையை வச்சு எதுக்கும் ஒரு வாட்டி பின்னாலே நீங்க அந்த பொம்பளையில இருந்து தூரமாக நீங்க இஸ்லாம் சொல்லுது. லா யஸ்கம் ரஜுல் ஹின்சீருல் முன்தபிஷ் பிதீனின் ஹமா கைருல் லஹு மின் ஐ யமஸ் மன்கிபுஹு மன்கிப இம்ராஅத்தின் லா தஹில்லு லஹு. சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்துருல் மன்சூருடைய ரிவாயத், அப்துல் மன்சூருடைய ரிவாயத், ஒரு மனிதர் ஒற்றையடி பாதையில் போய் கொண்டிருக்கிறான். அவனுக்கு அடுத்த சைடில் இவனுக்கு ஹலால் இல்லாத ஒரு பொம்பளை வந்து கொண்டிருக்கிறான். அந்த பொம்பளை சும்மா வரலா இல்லை, அவன் மேய்க்கிற பன்றியோட வாரா, அவன் மேய்க்கிற பன்றியோட வாரா. அந்த பன்றி ஃபார்ம் பொய்லஸ் பன்றி மாதிரி அல்ல, கருத்த நாட்டமுள்ள சேர்க்கிற உருண்டு குரல்ல ஒரு அசிங்கமான அருவருப்பான பன்றி வருகிறது. இவர் வலது பக்கம் சேர்ந்தா பொம்பளையிட மேல சாய்வார், இடது பக்கம் சாய்ந்தா பன்றியுடைய மேல சாய்வார் என்ற ஒரு இக்கட்டான நிலை இருந்தால், என்னுடைய உம்மத்தினர்களே, நீங்க அந்த பொம்பளையிட மேல படாம பன்றியோட உரசி செல்வது உங்களுக்கு சிறந்தது என்றார். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு அதிகமா மக்கள் செய்கிற பாவம் 2. ஒன்று பெண்ணால சம்பந்தப்படுற பாவம், மற்றது பணத்தால சம்பந்தப்படுற பாவம். அதிகமா ஆட்கள் 2 சாக்களை பயந்து கொள்ளுவாங்க அரபு. ஒன்று ஃபர்ஜ், இரண்டாவது ஃபுலுஸ். இத்தகு ஃபாயில் பெண்கள், மற்றது பணம். இந்த 2ஆலே தான் அதிகமா நரகத்துக்கு போறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. கண்ணியமான சகோதரர்களை, அன்பார்ந்த தாய்மார்களே, அதிகமாக வாலிபர்கள், அதிகமாக யுவதிகள் எல்லா இடத்துலையும் சீரழிறாங்க. இந்த படிப்பு என்று இந்த அதிக பொக்கிஷத்தை வச்சு அதை பயன்படுத்தி உம்மை வாப்பாவை ஏமாத்தி இல்லாத பாவங்களை செய்கிறார், இல்லாத பாவங்களை செய்கிறார். ஒரு மாற்று மத சகோதரன் குடிச்சிட்டு பாதி கிளாஸை கொடுக்கிறார். முஸ்லிம் வியாபாரிகள் கவலையோட சொல்றாங்க, ஒரு காலத்துல நாங்க சாம்பலை போட்டு ஓரத்துல வைக்கிறோம், ஆனா இன்றைக்கு அதே இடத்துல இருந்து எங்கட ஒரு பொம்பளை புள்ள அபாயாவை போட்டுக்கொண்டு 2 பேரும் ஷேர் பண்றாங்க என்றா, இல்லைங்க எவ்வளவு தூரம் வைத்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கிற கண்டிப்பான சகோதரர்களே, நாங்க என்னண்டா, நான் இப்ப ஆரம்பத்தில் சொன்ன அந்த நோம்புடைய விஷயத்தை சொன்னேன். சில சின்ன சின்ன தண்டனைகளை எங்களால் தாங்க முடியாது. இதற்குள்ள தண்டனைகளை எங்க நாம் தாங்க போகிறோம்? எனவே இந்த விஷயத்துல மிச்சம் கவனமாக இருக்கணும். அதற்கெல்லாம் தௌபா செய்வதற்கு ஒரு தீர்வுக்குத்தான் இந்த ரமலான் வந்திருக்கு. உலகத்தில் ஒரு காலம் இருந்துச்சு, பாவம் செய்வது கெட்டித்தனமாக இருந்துச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஆணும் பெண்ணும் பழகுறேன்டா முழு ஊருமையா அந்த பழக்கத்தை பேசு. விரல் விற்ற ஒத்த 2 பேர் தான் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு இருப்பான். அது முழு ஊருக்குமே தெரியுமாக. ஆனா இப்ப அப்படி அல்ல. அசிங்கங்கள், கன்றாவிகள் எல்லாம் கைக்குள்ள வந்திருக்கின்ற ரொம்ப பயங்கரமான ஒரு காலம். கண்ணியமான சகோதரர்களை, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே இந்த ரமலான் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக முடிந்த பாவத்திற்கு தௌபா செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்ற ஒரு ரமலானாக இந்த ரமலானை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில நேரம் இதுவே எங்கள் வாழ்க்கையின் கடை எத்தனை சின்ன சின்ன வயசு. நேற்று போனால் இந்த புத்தகத்தில் விளையாடிட்டு ஒரு 22 வயசு திடீர்னு மௌத்தாயிட்டார். குளிக்க போயிட்டு திடீர்னு மௌத்தாங்க. அதுல தப்பு மேல சுபஹானல்லாஹ் வீட்டுக்கு இறச்ச வாங்கி கொடுத்து மிம்பர்ல ஏறினார். 2வது குத்துபா முடியல, அப்படியே மையத்தை தான் கீழே விழுந்துச்சு. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு பயங்கரமான உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை மௌத்து எப்படி வரணும்? ஏன்னா நான் இருக்கிற நிலைமையில இந்த நிலைமையில எனக்கு மௌத்து வந்தால் நான் ஒரு வெற்றியாளனாக மாறுவேனா? ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கவலைப்படணும், கை சேதப்படணும், சிந்திக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, எனவேதான் இந்த ரமலானுடைய 2 சைடு இருக்கிறது. ஒன்று தௌபா, பிரதானமான நோக்கம். நான் சொன்னேன், இந்த தௌபாவில் இருந்து நாங்கள் விடுதலை அடைகிறேன்டா. சில நேரம் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில சம்பந்தப்பட்ட பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல தௌபா செய். நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் மன்னிப்பான். மன்னிப்பதற்காகத்தான் இந்த ரமலானை தந்திருக்கிறார். இன்னும் சில பாவங்கள் இருக்கிறது, அது அடுத்தவர்களோடு சம்பந்தப்பட்ட பாவம். நான் சொன்னேன், பணத்தால நரகத்துக்கு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழக்கம்
ஒரு ஜனாசா வந்தா இந்த ஜனாசா சாராயம் குடிச்சிக்குதா, அல்லது இந்த ஜனாசா வட்டி சாப்பிட்டு இருக்குதா, அல்லது இந்த ஜனாசா ஜினா செஞ்சிருக்கிறான்னு கேட்க மாட்டான். எடுத்த கடனை கொடுக்காமல் இருந்திருக்குதா? என்னது, கடன் எடுத்துட்டு கொடுக்காமல் இருந்தவரா? ஆமா யார் சொல்லா, இவர் கடனை தரையிட்டு சொன்னா சல்லு வாலா சாஹிக்கும், நீங்களே இந்த ஜனாதாவை தொழிச்சிருக்க வாப்பா, ஆளை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஜனாதா வந்துச்சு. நபி வளமையா கேட்டான், கடனாளியா ஒருத்தர் தூக்கினா ராமையா சொல்லுகிறே கடன் தரணும் அப்படின்னா நான் தொழுவிக்கல இல்ல. அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி டக்குன்னு சொன்ன, யார சொல்லலாம், நீங்க ஹயாத்தோடு இருக்கிற நேரம் எங்களோட சகோதரர் உங்களால் தொழுவிக்கப்படாமல் இருக்கிறது ஒரு துப்பாக்கி உலகத்தில் இருக்கிறதா, நாயகமே பாவம் மனுஷன், நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க, அந்த கடனை நான் கொடுத்திருக்கிறேன். கடனுடைய எமௌண்ட் பின்னால்தான் வா, கோடிக்கணக்கு மில்லியன் கணக்கு இல்லை, பின்னால்தான் வரும். அவர் எடுத்தாரு, ஜனாதா தொழுவிச்சாங்க, சொல்லவாசம் அசலின் பின்னால் அடக்கம் செஞ்சாச்சு. அடுத்த நாள் வாராரு, இப்பதான் எமௌண்ட் வருது. நீ பொறுப்பெடுத்த அந்த 2 திருகத்துடைய நிலை என்ன? எவ்வளவு கடன்? எவ்வளோ? எங்களுக்கு 2 ரூபா, 2 திருகம் அந்த காலம், 2 திருகம். அதுக்கு நபி தொழுவிக்க முன்வாரு. ப்ரொஃபிட்டுக்கு சந்தை எடுத்து கொண்டு போடல, அடுத்தவன் சொத்தை அபகரிச்சு கூலி கழித்த கடையை சொந்த பேர்ல மாற்றிக்கொள்ளல. வாப்பா சொந்தமா கடையை மகனை வச்சிருந்தார், மூத்த மகன், எவர்தானே கடையில வைக்கணும். திடீர்னு வாப்பா போயிட்டு சேர்ந்துட்டாரு. இப்ப உண்மை சொல்றா, தம்பிமாருக்கும் பார்த்து பிரிச்சு கொடுங்க வாப்பா, என்னம்மா நீங்க பேசுறீங்க, அந்த கடைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு நான் சம்பாதிச்சுட்டேன், இப்படி நீங்க சொன்னமா எனக்கு கொடுக்கலாது. எழுதி வச்சுட்டு மௌத்தா போறாரு, கபூர்ல துடிக்கிறாரு, என்ன பிள்ளைக்காவது என்ன தம்பிமாருக்கு அதை கொடுக்க மாட்டாங்களா, எனக்கு ஒரு செஞ்சு ஒரு ஆடும் கையில வராசத்தில் அநியாயம் செய்யறாங்க, கொடுக்கல் வாங்கல் அநியாயம் செய்யறாங்க. சின்ன கடை வச்சு கொண்டிருக்கிறாங்க, ஒருக்க போவாங்க, 2 ட்ரிப் போவாங்க, 3 ட்ரிப் போவாங்க. கடை முதலாளி என்னமோ ஒரு கோபத்தில் இருக்கிறார், என்னவா நீங்க எடுத்த கடனை தரல என்றக்குள்ள இவர் பேசுற பேச்சு, என்னப்பா நீங்க பேசுறீங்க, நாங்க ஊருட்டா ஓட போறோம், என்ன நீங்க எவ்வளவு காலம் நாங்க சாமான் வாங்க இப்படியா பேசுறது, உங்களோட கடை தேவை நீங்களும் தேவை போனா அந்த மனுஷனுக்கு 2 நஷ்டம். ஒன்று வளமையா வந்து கொண்டு வாடதும் இல்லை, எடுத்த கடனை தாரதும் இல்லை. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பாக்கியத்தான், என்ன கியாமத்துல எல்லாம் நன்மையா கிடைக்கும், எல்லாம் நன்மையா கிடைக்கும். நான் சொல்ல வாழ்க்கை ஹதீஸ் இன்னும் முடியல பாரு. அடுத்த நாள் கேட்டாங்க, இன்னும் கொடுக்கல, நபியிட மூஞ்சி சரியில்லை. 2வது நாள் வந்தாங்க, நீ எடுத்த 2 திருகத்தை கொடுத்துட்டீங்களா, இல்லை யார் சொல்ல இன்னும் கிடைக்கல. 3வது நாள் வந்து சொன்னாங்க, யார் சொல்ல இப்பதான் கொடுத்தேன். அப்படி ஸல்லல்லாஹு பாவிச்ச வேடிக்கையே இந்த வாழ்க்கையில மறந்துடாதீங்க. சொன்னாங்க, அல் ஆன பர்வத்த அலைஹி, எப்படி அல் ஆன பர்வத்த அலைஹிண்டா, அது சஹாபி. யாரு இந்த 2 திருகம் கடன் எடுத்தவர்? சும்மா ரோட்ல போறவர் அல்ல, ஒரு சஹாபி. தொழுவிச்சது யாரு? ஹரமுடைய இமாம் சுதைசி வரல, உலகத் தலைவர், இருலோக தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தொழுவிக்கப்பட்டார். எங்க? ரவுதா ஷரீஃப்ல, மஸ்ஜிதுல் நபவியில அடக்கம் செய்யப்பட்டீங்க, ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்யப்பட்டீங்க, ஜன்னத்துல் பக்கீல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இன்றைக்கு தான் அவருடைய உடம்பை குளுமைப்படுத்தினாய் அப்படின்னு. அவ்வளவு காலம் சூட்ல இருந்திருக்கிறார், அவ்வளவு காலம் இல்ல சூட்ல இருந்திருக்கிறார் என்று அல்லாஹ் பாதுகாக்க. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த கொடுக்கல் வாங்கல் இருக்குது. நீங்க பெரிய ஒன்றும் மலையை பிறத்தி அமல் செய்யவா, மருதான அமலை மட்டும் செய்யுங்க, அது போதும். இதுல நீங்க ஓட்ட விட்டா இந்த என்னத்தை செஞ்சாலுமே. அதனால என்ன சொன்னேன், நபியால் தொழுவிக்கப்பட்டு மஸ்ஜித் நபவிக்குள்ள தொழுவிச்சு, ரவுதா ஷரீஃபுக்குள்ள தொழுவிச்சு, ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்யப்பட்டாலும் 2 திருக கடன் அவ்வளவு நன்மைகளையும் அல்லாஹ்விடத்துல போய் சேராமல் தடுத்து வைத்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பு. இது எல்லாமே சேரும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த அடுத்தவர்களோடு நடந்த இந்த பொருட்கள் வாங்கல், இந்த மனஸ்தாபங்கள், இதெல்லாம் நாங்கள் இந்த ரமலான்ல கிளியர் பண்ண, அவங்களோட பேசுறோம். சில நேரம் நாம பேச ஏசி விரட்டுவாங்க, பிரச்சனை இல்லை, நாங்கள் தப்பிடுவோம். மனஸ்தாபங்கள், இந்த கொடுக்கல் வாங்கல், கொடுக்க வேண்டிய ஹக்க சரியா கொடுக்கணும், சின்ன சின்ன பிரச்சனைகள், இது எல்லாம் நாங்கள் நோன்பு பிடிச்சாலும் சில நேரம் அங்கீகரிக்கப்படாது. தௌபா செஞ்சாலும் இந்த மாதிரியான பாவம் அந்த தௌபாவை ஏற்க விடாது. செய்கின்ற அந்த போதை பாவனை பழக்கம் இருந்துச்சா, போதை பாவனையோடு யார் பழக்கம் இருக்கிறாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா துஸல்லிமு அலைஹிம், அவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றது ஹராம், சலாம் சொல்லப்படாது. சமீபத்தில் ஒரு ஆள் ஒரு கொடியை செய்து போட்டு வந்தது, பக்கத்தில் முக்கியமான ஹசரத்தோடு இருக்கு, சலாம் சொன்னான், கையை தட்டி விட்டான், பதில் உனக்கு பதில் சொல்றது ஹராம்டா. இந்த மனுஷனும் நான் உண்மையிலே அப்படி பேசுவான்னு நினைக்கிறேன். கழுத்தில் செய்தி இது பொம்பளை போட்டு மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும்
யார் பொம்பளைகளுக்கு ஒப்பாகிறாங்களோ அவர் நாசமா போவார்கள் சாபம் விட்டார். அந்த நபியும் அல்லாஹ்வும் சாபம் விட்டவனுக்கு நான் எப்படி துஆ செய்கிறேன்? எனக்கு அந்த துஆ செய்யறதுக்கு அதிகாரத்தை யார் தந்தது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மது பாவனையோடு தொடர்புள்ளவர், குடிக்கிறவர் மட்டுமல்ல, அதை க்ரீனில் டீல் பண்ணுறவர், சப்ளை பண்ணுறவர், அதுக்கு பணம் போடுறவர், அடுத்தவரை பழக்கிறவர், எல்லாம் பயங்கரமான இந்த பாவம். இந்த பாவத்தில் 2 விஷயம் இருக்குது பாருங்க. உலகத்தில் அவருக்குள்ள கேவலம் என்ன தெரியுமா? அவர் சலாம் சொன்னாலும் பதில் சொல்லப்படாது. 2வது, அவர் நோய்வாய்ப்பட்டால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு நாளும் அவரை போயிட்டு நலன் விசாரிக்க போகாதீங்க. நீங்க போயிட்டா தப்பித்தாது அவருக்கு துவா செஞ்சு நீங்க பாவத்தாரியா. பெரிய பெரிய வாப்பமார், கண்ணியமான ஆட்கள், பெரிய ஆடியார்மார், சமூக தலைவர்கள் பிள்ளைகளை வளர்க்கறதுல கொஞ்சம் கவனீனமாக இருந்த காரணத்தினால இதை கை செய்யப்படுறாங்க. நல்லா பாதுகாக்கும் கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, வந்திருக்கிற எல்லாத்தையும் கெஞ்சி கேட்கிறேன். பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக துவாச்சு. மகிழ்த்தோடு தீக்கிற 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு பாப்பா வாரார் பள்ளி, ஒருத்தர் வாரார் பள்ளி என்ன செய்ய சோமா இருக்கீங்களா எல்லாம் கேட்டுட்டு பிள்ளைகள் சோமா இருக்கீங்கன்னு சும்மா மனுஷன் விசாரிக்கிறேன். அதில் கேட்காது. இந்த மகளிர் தொழுதுக்கு நான் வீட்டுக்கு போகிற நேரம் என் மகள் 17 வயசு, மூத்த மகள் 17 வயசு. நான் இந்த மகளிர் தொழுதுக்கு வீட்டுக்கு போகிற நேரம் வீட்டுக்கு கொண்டு கேட்டால் ஆட்கள் நிறைஞ்சு ஓடிக்குது. என்னன்னு கேட்டால் என் மகள் மௌத்தான்னு ஒரு செய்தி கேட்டால் நான் என் காதில் கேட்குற இனிமையான செய்தி அதான் தான் இருக்கணும். பிள்ளைய கிட்ட வாப்பா பேசுகிற காரணம் தான் பாருங்க. கபாயிர் என்ற கிதாபில் பெரும் பாவங்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு முக்கியமான கிதாப், உலமாக்களுக்கு மத்தியில் பிரபலியமான கிதாப். அதில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றார், போதை பாவனையோடு சம்பந்தப்பட்டவர் மௌத்தா போனா ஒரு ஜனாஸா அடக்கிற நேரம் சில ஷரத்துகள் இருக்கும் என்பதை கபர முகத்தை கிபிலாவை நோக்கித்தான் திருப்போம். கபர தோணும் அப்படித்தான் தோணும். அந்த முகம் வந்தபடி இந்த கிபிலாவின் பக்கம் திரும்பித்தான் அடக்கும். அடக்கம் செய்யப்பட்ட ஒரு ஜனாதாவை தோன்ற காரணங்கள்ல பிரதானமான காரணம் ஒன்று இருக்குது. ஒரு முஸ்லிமுடைய ஜனாதா கிபிலாவின் பக்கம் திருப்பி அடக்கப்படலை என்ற ஊர்ஜீதமான கபர தோண்டப்பட்டு அது கிபிலாவின் திசை நோக்கி அந்த முகத்தை திருப்பி அடக்கும். ஆனா இன்னும் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, போதை பாவனையோடு சம்பந்தப்பட்ட ஒருத்தரை நீங்க அடக்கிற நேரம் நீங்க 100க்கு 100 எப்படியுமே முஸ்லிம்கள் கிபிலாவின் பக்கம் தான் திருப்புற. நான் இப்ப சொல்ல போற சமாச்சாரம் நீங்களே உங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் புல்லடிக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதனால நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த மனுஷனை சும்மா மண்ணில் வச்சு நீங்க அடக்காம பெரிய ஒரு பலகை எடுத்து 6 இன்ச்சு ஆணி எடுத்து அந்த ஆணியில் அந்த ஜனாதாவை கிபிலாவின் பக்கம் வச்சு ஆணி அடிச்சு கிபிலாவின் பக்கம் முகத்தை வச்சு ஆணி அடிச்சு நீங்க அடக்கிட்டு குடிமண்ணை போட்டு கபரை மூடுங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அவர் அந்த ஆணியும் குடுங்கப்பட்டு அவருடைய முகம் கிறிஸ்துவர்களுடைய கிபிலாவின் பக்கம் திருப்பப்பட்டிருக்கும். சந்தேகம் இல்லை, தோண்டிப்பார். ஏன் ஆணி அடிச்சு வச்சேன்னா நீங்க சில நேரம் தோண்டி பார்த்து உண்மையிலே மறுபக்கம் தான் இருப்பீங்களா, நாங்க தவறுதலா அடக்கிட்டோம் ஒரு டவுட் இல்ல. நீங்க கிபிலாவை முன்னோக்கி ஆணி அடிச்சு அடக்கினாலும் கூட இந்த போதை வஸ்துக்களோடு தொடர்புடைய செத்து போனா அவன் அல்லாஹ் சொல்றான், இந்த திசை நோக்கி நீ திரும்பாய். சகோதரர்களை வாழ்கிறே, அதனால் இதெல்லாம் வந்து நான் சும்மா ஏதோ நடக்காம இருக்கிறேன்றத சொல்லல. அந்த சில பழக்கங்கள் இருக்குது. கடைசியாக நான் சொல்லி முடிச்சிருக்கேன். நீண்ட நேரம் பயம் பண்ணுறதுக்கு அர்த்தம் இல்லை. தேவையான சப்ஜெக்ட் நான் சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். சில பாவங்கள் இருக்குது, அதை தௌபாவாக ஈடு செய்யலாம். அரிஃபி அவர்கள் இன்னும் உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரும் இதில் அடிச்சுப்பார், அரிஃபியில் அடிப்பார். அப்படி பயானி டிரான்ஸ்லேஷன் எடுத்து பாருங்க. மகானவா சில நான் நினைக்கிறேன் இப்போ ஜெயிலுக்கு போய்கிறாரோ தெரியும். அப்படி சத்தியத்தை ஹக்கை அடித்து பேச விடமா அப்படி ஆக்கள் பொருள் எழுதுறாரு. ஒரு பொம்பளை என்னோட தொடர்பு கொண்டு, ஷேக் அவர்களே நான் ஒரு கனவு கண்டேன், கணக்கு எனக்கு விளக்கம் வேணும். சில கனவுகளுக்கு சும்மா வந்துட்டு போகும். ஆனால் சில கனவுகளுக்கு ஆச்சரியமாய் இந்த கனவை பாருங்க, இதை சொன்னால் அவங்களுக்கு புரியும் கிடைக்கிறேன். எந்த மகன் வந்து இளம் வயசுல ஆக்சிடென்ட்ல மௌத்தா போடுற ஒரு விபத்துல வாலிப வயசுல மௌத்தாயிருக்கு. அந்த மனுஷனை நான் வாலிப மகனை எப்படி கனவுல கண்டேன்னா, அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட கபரை சுற்றி நிர்வாணமான சில யுவதிகள், பெண்கள், லேடிஸ் சேர்ந்து சிறுநீர். கனவு ரொம்ப பயங்கரமா இல்லை. சில கனவு சும்மா வந்து செஞ்சுட்டு போற இந்த மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் அல்ல. மௌத்தா போய் அடக்கம் செய்யப்பட்ட கபரை சுற்றி நிர்வாணமான பெண்கள் மூத்தரம் பெய்கின்ற கண்ணியமான சகோதரர்களை திடுக்கிட்டு போனார். உடனே அவர்கிட்ட கேட்கிறார், அவர் கேட்கிறார், தாயே உலமாக்கள்கிட்ட பத்துவா கேட்கிற நேரம் ஓப்பனா பேசணும், தெளிவா சொல்லணும்.
ஒன்றும் மறைக்காதீங்க. உங்களோட மகன் என்ன தப்பு செஞ்சு கொண்டிருந்தாங்கிறத மட்டும் சொல்லுங்க. சொன்னா எல்லா பிள்ளைகளும் உண்மைக்கு முன்னால் மலக்கு மாதிரிதான் சொல்றாங்க. உண்மைக்கும் தெரியாது, வாக்குக்கும் தெரியாது. சில பேர் உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்லை என்று அது கேவலமான அமைப்பு, அது அல்லா பாதுகாக்கும். சில பிள்ளைகள் மறைச்சிடுவாங்க, உண்மையை வாப்பவை சொல்றாரு. என்னண்டா தெரியாது. சரி, உங்களோட மகனோட பழகுற நண்பர்கள் யாருன்னு டெலிஃபோன் நம்பர் என்ன இருந்தாங்க, இப்படி ஆட்கள் எல்லாம் இருந்தாங்கன்னு கொடுத்தாங்க. பேசி எல்லாரையும் வர சொன்னான். வர சொல்லி கொஞ்சம் ஒரு கூட்டாளி பற்றி சொல்லுகிறேன், ரொம்ப பயங்கரமான நிலையில் இருக்கிறார். அல்லாஹ் இந்த கனவை வேறொருத்தர் காட்டினா பரவாயில்ல, பெத்த தாய்க்கே காட்டியிருக்கிறார். அந்த மனுஷன் படாத பாடுபடுறார். சொல்லுங்க என்ன செஞ்சாரு, என்னமாதிரி பரிகாரம் செய்கிறாரு பார்ப்போம். சொன்னாங்க ஒன்றும் இல்லை. அவர் உத்தர் சொன்னாரா, அவர் தெரிந்த ஒரு குறையோடு தான் என்ன செய்வாருங்களா, உலகத்தில் உள்ள பிரபலியமான பெண்கள் இருப்பாங்க. பிரபலியமான பெண்கள் இருக்கிறேன், அவங்களை நிர்வாணமாக பார்க்கறது ஒரு அலாதியான ஒரு இன்பத்தை ஷூட்டான் கொடுக்குவாங்க. சாதாரண ஒரு பெண்கள், ஒரு நடிகை அல்லது ஒரு விளையாட்டு வீராங்கனை அல்லது ஒரு பெரிய அரசியல் அமைப்பில் உள்ள பேரழகிகள், இப்படி அமைப்பில் உள்ளவங்களை என்ன செய்வாங்கன்னா, இவர் எடுத்து அந்த அவட தலையை எடுத்து வேறு நிர்வாணமான உடம்பை பொருத்தி எடிட் பண்ணி அதை சில மோசமான அந்த வீடியோக்களாக போட்டோக்களாக வலைத்தளங்கள்ல உலாவிட்டிருக்கிறார். சொன்னாங்க எவ்வளோ செலவழிச்சாலும் அது இல்லாமல், எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் அது இல்லாமல் ஆக்கிறார். அப்பதான் எழுதுறாரு, ஒரு மனிதன் மௌத்தா போகிற நேரம் தன்னுடைய கபருக்கு சதக்கத்தும் ஜாலியாகவும் ஒரு கதவை திறந்து ஒரு பள்ளியை கட்டிட்டு போறாரு. சுப்ஹானல்லாஹ், இவர் எப்பயோ மௌத்தா இருப்பார். அந்த ரஜவீதி பள்ளி அடிக்கல் நாட்டில் போன கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு முன்னால் அந்த பள்ளி ஹிஸ்டரியை வாசித்தா. அந்த டொய்லெட் செக்ஷன் இருக்கிற துண்டை 1847ஆம் ஆண்டில் 2500 ரூபாய்க்கு எடுத்து ஒரு இந்தியாக்கார மனுஷன் வக்கு செஞ்சு போயிட்டார். எவ்வளோக்கு? 2500 ரூபா. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 175 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கு 2500 ரூபா ஒரு பால் பேக்கெட்டும் வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன், 1 கிலோடு. ஆனால் அவர் வாங்கினவர், வக்கு செஞ்சவர், வெள்ளையா கருப்பா, படித்தவரா படிக்காதவரா, கட்டையா நெட்டையா, அவர் ஷேக் போடுவாரா ஜிப்பா போடுவாரா ஒன்றுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு அந்த இடத்துல செய்கிற சுஜூது அவருடைய கபருக்கு போயிட்டு கொண்டதாய் இன்றைக்கு. ஆனால் இப்போ நாங்கள் வக்கு செஞ்சாலும் அவ்வளோ காலம் இந்த உலகம் இருக்குமான்றது தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சதக்கத்தும் ஜாலியாக செஞ்சுட்டு போனால் அங்கே எத்தனை பேர் தொழுதாலும் அந்த நன்மை போய்கொண்டே இருக்கும். இதனை செய்யாட்டின் பரவாயில்லடா வாப்பா, நீ மௌத்தா போன உடனே உன்னோட கபரை விட்டு வைக்காம நெருப்ப அனுப்புற பாவத்தை மட்டும் நீ விட்டுட்டு வைக்கிறார். ஒரு தூளுக்கு ஒத்தர பறக்குற, ஒரு மோசமான பாவத்துக்கு ஒரு கூட்டாளி இன்னும் ஒரு கூட்டாளியை பறக்கிறார். நான் ஒவ்வொரு பயானையும் நேரத்தில் ஞாபகப்படுத்தியிருப்பேன். ஒரு சாதாரண நாங்கள் செய்த துரோகம், ஒரு சிகரெட் டம் குடிக்கிறேன் என்றாலும் உண்மையிலே அதை தந்தவன் ஒரு கூட்டாளியாக தான். வாப்ப கொடுக்க மாட்டார், அவர் குடிப்பார், ஆனால் சின்ன குடிக்கப்படார். நானை குடிச்சா தம்பி கண்ணத்தில் போடுவார், நீ என்ன எதை குடிக்கிறாய், நான் அதை பார்த்துக்கிறேன். ஆனால் கூட்டாளியோட சேர்ந்துதான் எல்லா தப்பையும் செய்வாங்க. கெட்ட கூட்டாளிமார் எல்லாம் பாதுகாக்கிற கண்ணியமான சகோதரர்களை, ஒரு ஆளுக்கு ஒரு பாவத்தை பழக்கிட்டோம், நாங்கள் மௌத்தாகிட்டோம், செல்ல நாங்கள் திருந்திருப்போம். எங்களால் பாவத்துக்கு பழகினவன் இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கும் வரைக்கும் ஒரு தம்பும் ஜாலி என்று அரபுல சொல்றேன். கபருக்கு வருகின்ற பாவத்துடைய வாசலை மட்டும் தொடர்ந்துட்டு வந்துறார். பாவிகளையும் ஆகப்பெரிய பாக்கியசாலி யாரு தெரியுமா? மண் மாத துருபுகு பி மௌத்திஹி. இப்னு கைம் ஜௌஸி சொல்றார், அவன்ட மௌத்தோட அவன்ட பாவமும் செத்துரும். இவர் மௌத்தா இருக்காரு, பாவம் உலகத்தில் உயிர் வாழுகின்றா. இவனை போல ஒரு நஷ்டவாளி உலகத்தில் யாரும் இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் காபீல் தான் உலகத்தில் முதலாவது கொலையை செஞ்சு. ஒரு ஆமையில் அவர் கொலை செஞ்சார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இந்த உலகத்தில் எந்த மூல முடுக்குல எத்தனை கொலை நடக்குதோ அத்தனை கொலையில பழியும் அவருடைய பேர்ல பெய்து கொண்டுதான். எத்தனை கோடி மக்கள் கொலை செய்யப்பட்டீங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, எனவே இந்த ரமலானை அல்லாஹ் நல்ல சந்தர்ப்பம். நாங்க என்னத்தை பாவம் செஞ்சாலும் இந்த அல்லாஹ்வுக்கு தாக்கம் வராது. இப்ப நீங்க உட்கார்ந்து உடனே ஒரு 2 செகண்ட் அல்லது 2 நிமிஷம் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, சத்தியமாக இருக்கிற ஒரு பாவத்தை செய்ய மாட்டேன்னு கேளுங்க, சத்தியம் அல்லாஹ் மன்னிச்சே ஆகும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணி நாளைக்கு செய்வோம், நாளை செய்வோம், இந்த வேலை சின்ன வயசு, இந்த ஒரு 40 ஆகட்டும், 40 வரைக்கும் இருக்குவோமா இல்லையான்னு சொல்லிடாத கண்ணியமான சகோதரர்களே. எனவே இந்த அரிய பெரிய ரமலான் என்ற வாழ்க்கையில பாவ மன்னிப்பென்ற மதுரத்தையும் நௌபாவையும் தக்வா என்ற இறையச்சத்தையும் கண்டுவிட்டு செல்கின்ற ஒரு புனிதமான ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிக்கொள்ள அமைத்துக் கொள்ள நாம் அனைவர்களும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அதற்காக அருள் புரிவாராக. யாவ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சந்த பாவங்களை மன்னித் தருவாயாக. எங்களுக்கு கல்வி போதித்து இந்த நிலையை எங்களை உருவாக்கி உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயாக. உம்ம வாப்பமார் யாரெல்லாம் கபுராளிகளாக இருக்கிறார்களோ நாயனே
அத்துணை பேருடைய சகல பாவங்களையும் மன்னித்து அத்துணை பேருடைய கபர்களையும் சுருக்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயா. இன்றைக்கு நாங்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறோம் என்றால், எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைத்தும் அந்த நோன்பை விட்டுவிடாமல் பாதுகாத்து பிடித்திருக்கிறோம் என்றால், நிச்சயமாக சின்ன வயசுல எங்கள் உம்மா பாப்பா தான் எங்களுக்கு ஆசை ஆர்வம் காட்டி அச்சமூட்டி அந்த நோன்பை பிடிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கியவர்கள் யாரெல்லாம் எங்கள் கபுரார்களாக ஆகிவிட்டார்கள் ரஹ்மானே. எனவே நாங்கள் பிடிக்கின்ற நோன்புடைய முழு கூலியையும் எங்களுக்கும் எந்த குறையும் இல்லாமல் அவர்களுக்கும் நீ கொடுத்தருவாயா. அந்த நெருக்கடியான கபரை நீ விசாலமாக்கி வைப்பாயா. அந்த இருட்டான வெளிச்சமாக்க முடியாத அந்த இருட்டான கபரை நீ வெளிச்சமாக்கி வைப்பாயா. அயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி ரஹ்மானே. அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. அவர்களுடைய பதுவா சாபத்தை விட்டு எங்களை பாதுகாத்து அவர்களுடைய துவாவுக்கு பாக்கியமானவர்களாக நம் அனைவர்களை வாக்கி அருள்வாயா. இடத்தையே ஆற்றல் ஆரோக்கியத்தில் பறக்க செய்வாயா. எங்களால் தாங்க முடியாத செலவழிக்க முடியாத நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து தருவாயா. எங்கள் உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்கள் நகீசுகள் எந்த தங்குதலையும் இல்லாமல் இயற்கையாக இறுதி வரைக்கும் வெளியேறுகின்ற ஆபியத்தை நசீபாக்கு ரஹ்மானே. எங்களுடைய இடது கையால் எங்கள் உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற அசுத்தங்கள் நகீசுகளை கல்வி சுத்தம் செய்து கொண்டு இருக்கும் போதே எங்களை மௌத்தாக்கிறியாகலாம். அடுத்தவர்கள் எங்கள் அசுத்தங்களில் கையளிக்கும் வரைக்கும் நோய்களை விட்டும் அதுவரைக்கும் வாழ்ந்த எங்கள் கடைசி காலத்தை அடுத்தவர்களுக்கு பாரமாக ஆக்குவதை விட்டு எங்களை பாதுகாக்கிற ரஹ்மானே. கண்ணியமாக வாழ்ந்து கண்ணியமான மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் மனிதர்களுக்கு நசீபாக்குவாயா. எங்கள் குழந்தைகள் எதிர்காலங்களை உரிமையமாக்கி வைப்பாயா. எங்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கல்வி ஞானத்தை பறக்க செய்வாயா. இந்த ரமதானில் முக்கியமான பரீட்சைக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் யாரெல்லாம் விழுந்து படிக்கிறார்கள் ரஹ்மானே. அந்த படிப்பு பிடிக்கின்ற நோன்புக்கும் உன்னுடைய தொழுகைகளுக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி விடாமல் அவர்கள் படிக்கின்ற அத்துணை விடயங்களும் அவர்களுடைய உள்ளத்திலே ஞாபகமாக வைத்து அழகான முறையிலே அந்த நல்ல பெருமைகளை இந்த பரீட்சையில் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்து சமூக தலைவர்களாக பெரும்பெரும் அதிகாரிகளாக புத்திஜீவிகளாக எங்களுடைய பரம்பரைகளை உருவாக்கி தந்தனையாகலாம். யாரெல்லாம் ஷரியத்துடைய கல்விகளை கற்றுக் கொண்டிருக்கிறார்களோ தலை சிறந்த தக்குவா நிறைந்த உலமாக்களாக அவர்களை உருவாக்கி தந்தது ரஹ்மானே. யாராவது உலகத்திலே எங்கெங்கெல்லாம் மூல முழுக்குகளிலே முஸ்லீம்கள் ஆர்வமானத்தோடு இந்த ரமலானை வரவேற்று இந்த ரமலானை நுழைந்திருக்கிறார்களோ எந்த சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் அழகான முறையிலே நோன்பு பிடித்து அமல் செய்யக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தருவாயா. விசேடமாக கடைசியில் இருக்கின்ற முஸ்லீம்களை பாதுகாக்கிறார்கள். அந்த புனித பூமியை பாதுகாக்கிற ரஹ்மானே. யகூதி நஸ்ரானிகளுடைய சதித்திட்டங்களை தவிர்படியாக்கிறியார்களா. யாரா நாட்டு நிலைமைகளை சீராக்கி அருள்வாயா. இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தந்தருவாயா. இன்னும் யாரெல்லாம் குரோதங்களையும் துவேஷங்களையும் உருவாக்க முனைகிறார்களோ அத்துணை பேரையும் போரத்தை கொண்டு பிடித்து விடுவாயா. யாரெல்லாம் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற யாராக இருந்தாலும் உன்னுடைய பயங்கரமான தண்டனைகளை அவர்களுக்கு கொடுத்தருவாயா. இதாயத் இருந்தால் அவர்களுக்கு இதாயத்தை நசீபாக்குவாயா. யாரை என்னுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை நீ வரக்க செய்வாயா. அதே மாதிரி எங்கள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பொருளாதாரத்தில் வரக்க செய்கிறார்கள். கடனோடு வருகின்ற மௌத்தை விட்டு எங்களை பாதுகாக்கிறார்கள். அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரித்த நிலைமையில் வருகின்ற மௌத்தை விட்டு எங்களை பாதுகாக்கிறார்கள். யாவா நம் அனைவர்களையும் புரிந்து கொள்வாயாக. இந்த ரமலானை நாம் செய்கின்ற எல்லா இபாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வாயாக. எல்லா பள்ளிவாசல்களின் நிர்வாகத்துடைய வாழ்க்கையை வரக்க செய்வாயா. யாரெல்லாம் இந்த புனிதமான ரமலானை சமூகத்திற்காக துனியாவுடைய அமைப்பிலை தீனுடைய விடயங்களையும் என்னென்ன ஏற்பாடுகளை திட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அதை ஒரு சதகத்தின் ஜாலியாக உருவாக்கி கொடுத்தருவாயா. அவர்களுடைய பரம்பரையை கபூல் செய்து கொள்வாயா. விசேடமாக நிச்சயமாக சத்தியமாக ஒரு நாள் நாங்கள் இந்த உலகத்தில் பிரிய போகிறோம் யாரும் அந்த நாளை எங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த நாளாக நீ ஆக்கி அருள்வாயா. சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்து ரசித்த கண்ணோடும் உச்சரிப்போடு கனிமாவை உகத்த குரலிலே பொழிந்த நாவோடும் சிரித்த முகத்தோடும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயா. எங்கள் இந்த சிறிய துவாவையும் தனிப்பெரும் ஆற்றல் ரஹ்மத்தை கொண்டு ஏற்று அங்கீகரித்தருவாயா. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவருடைய நம்மளுடைய பெருமதியும் அதே போன்று பாவங்கள் செய்தால் அந்த பாவங்களை கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களையும் எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்கின்ற முறைகளையும் அழகான முறைகளை தெளிவுபடுத்திய கட்டுக்கார ஜுமா மஸ்ஜிதுடைய சயீத் ரமதான் அவர்களுக்கு எங்களுடைய நிர்வாக சபை சார்பாகவும் எங்களுடைய வாலிப சங்கத்தின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் மனமான நன்றிகளை ஜஸாக்குல்லாஹ் ஹைரன் சொல்வதோடு அவருடைய